20 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் மட்டக்களப்புல கைது செய்யப்படுறார். ஏன்னு பார்க்க போனா அந்த இளைஞர் தன்னுடைய 40 வயசு இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை அடிச்சு பட்டு மோசமா கொலை செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மோசமான பாவமான செயல். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மாமா அடிச்சு பயங்கர மோசமா கொலை செய்திருக்கிறார். இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, 27 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண், 21 வயசு, 20 வயசு, 22 வயசு, 23 வயசு, இன்னும் 4 நபர்கள், மொத்தம் 5 நபர்கள், 27 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண்ணோட சேர்த்து 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு இந்த மாசம் 20ஆம் தேதியோ 22ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இந்த சமுதாயத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது மனிதாபிமானம், இரக்கம், பாவம் பார்க்கிறது, அன்பு செலுத்துறது, இதெல்லாம் நன்றி உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள்ட்ட இல்லாமலே போயிருச்சுன்ற மாதிரிக்கு தோணுது. சகல விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. முதலாவது, இந்த ஒரு தாய் மட்டக்களப்புல தன்னுடைய சொந்த தாயை, அதுவும் மகன் அடிச்சு கொலை செய்த சம்பவத்தை பார்த்த உடனேயே எனக்கு அப்படியே இந்த ஒரு மாதிரியா இருந்தது. என்னம்மா இப்படி செய்யறாங்க? ஒரு தாயிண்டா எதிர்த்து கதைக்கிறதுக்கே யோசிப்பமே. அப்படி எதிர்த்து கதைச்சா கூட கை நீட்டி ஒரு தாய்க்கு அடிக்க முடியுமா? அடிப்பாங்களா? ஆனா அடிக்கிறாங்க, கொலையே செய்யறாங்க. எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் என்று யோசித்து பாருங்க. என்ன விஷயம், இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்க போனா, இந்த சம்பவம் நேத்து மட்டக்களப்புல இந்த சந்தைவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல சித்தங்கனி என்று நினைக்கிறேன், அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. பிரச்சனையினுடைய விஷயம் என்னென்றால், அதாவது தாய்க்கு மகனுக்கு, மகனினுடைய வயசு பாருங்க 20 வயசுண்டா தாய்க்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த மகன் ஒரு குழந்தை மாதிரி தானப்பா இருக்கு. அப்ப அந்த மகன் என்ன செஞ்சிருக்க என்றால், தாயிட்ட ஏதோ காசு கேட்டு தாய் கொடுக்கல. இதுல ஒரு வாய்த்தக்கம். அப்ப தாயிட்ட காசு மட்டும் இல்ல, எது கேட்டாலும் தரலண்டா ஒரு பிள்ளைகள் நாங்கள் சில நேரத்துக்கு வாக்குவாதப்படுவோம், அது ஒரு இயல்புதான். ஆனால் அந்த வாக்குவாதம் என்ன நடந்திருக்குண்டா, தாய்க்கும் மகனுக்கும் நடந்ததுல மகன் தாய்க்கு கை நீட்டி பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பாவமான மோசமான ஒரு மோசமான செயலை செய்யறேன். கை நீட்டி பல தடவை அடிச்சிருக்கிறேன். அடிச்சு, அதாவது ஏன் அடிக்கிறேன்டா, தாய் காசு தரலண்டு. அதன் பிறகு காலால் அடிச்சு உதச்சி, இன்னும் மோசமா அடிச்சு அந்த தாயை கொலையே செய்துட்டு தாய் இறந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு மோசமான செயல். கொஞ்சமாவது அந்த மகன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி தாய்க்கு எதிரா ஏசுறது, பேசுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது போல செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த காணொலியை பார்த்தா நீங்க யோசிக்கணும். தாயின்றது சின்ன வயசுல நாங்க பிறந்த குழந்தையா இருக்கும்போது நாங்க பெட்ரூம்லயே வீட்டுள்ளுக்கே யூரின் பயிர்வோம். யூரின் மட்டும் இல்ல, 2 பாத்ரூம் கக்கா கூட பயிர்வோம். அப்ப அதெல்லாம் தொடச்சி எங்களை குளிப்பாட்டி, எத்தனை இரவு நாங்க இரவு நேரத்துல அழுவோம், முழிச்சு எங்களை எவ்வளவு ஒரு அன்பா, எவ்வளவு தியாகம் பண்ணி எங்களை எவ்வளவு அழகா பாதுகாத்திருப்பாங்க. அதை கொஞ்சமாவது நாங்க யோசிச்சு பார்த்திருக்கோமா? தாய் தந்தையை நாங்க கடைசி அவங்களோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்கள பாதுகாக்கலண்டாலும் பரவாயில்லை, அவங்கள நாங்க எங்களோட கூட வச்சு எங்களை பார்க்கலண்டாலும் பரவாயில்லை. ஆனா ஏசுறதே பாவம், அடிக்கிறது, அவங்கள மோசமா சித்திரவதை பண்றது, இதெல்லாம் செய்யாதீங்கம்மா. இதெல்லாம் மிகவும் பாவத்திலையும் மிகப்பெரிய பாவம். அதை தான் சொல்ல முடியும். இந்த விஷயம் நடந்ததன் பிற்பாடு போலீஸ், காவல்துறை அந்த இளைஞரை, அந்த மகனை கைது செய்திருக்கிறாங்க. இதுல என்னத்தை சொல்றது சொந்தங்களே? இந்த சம்பவம் மட்டக்களப்புல நடந்திருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க, அதை தான் நான் சொல்ல முடியும். அதே போலதான் 22 வயசு இருக்கக்கூடிய அதாவது நபரை மாமா அடிச்சு கொலை செய்திருக்கேன். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கின்றால், மாத்தறையில வெளிகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இன்றைக்கு விஷயம் என்னென்றால், ஒரு வீட்டுல தாயினுடைய தாய் தந்தை, அவரினுடைய மகன், இன்னும் 2 சகோதரங்கள் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களோட இந்த தாயினுடைய மூத்த சகோதரர் அண்ணன்காரரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு வீடு குடும்பம் இருந்தா அது அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ மாமாவோ மாமியோ யாராக இருந்தாலும் சின்ன வாக்குவாதம் வரலாம்,
சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், அது இயல்புதான். ஆனால் கொலைன்ற அளவுக்கு யோசிச்சா அது சரிப்பட்டு வராது. அது மிக மிக பாவமான செயல் என்று நினைக்கிறேன். அதே போல இந்த 22 வயசு இருக்கக்கூடிய இந்த மகன் மாமாவை எதிர்த்து கதைச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து கதைச்சிருக்கிறேன். அப்ப மாமா கோபம் அடைஞ்சி அந்த 22 வயசு இருக்கக்கூடிய அந்த சின்ன தம்பியை அடிச்சு கொலையே செய்துட்டு இறந்து போயிட்டான். அந்த தம்பி இறந்து போயிட்டான். எவ்வளவு ஒரு மோசமான பாவமான செயல் என்று யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் இளம் சமுதாயத்துல இந்த கொலை செய்யறது, கொலை செய்யறத பார்க்க கிடைக்குது. இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம், மோசமான விஷயம் உண்மையாகவே ஆரோக்கியம் இல்லை, மிக மிக தவறு. அதை தான் சொல்லுவேன். அதே போல இந்த இன்னும் ஒரு 27 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண், 20 வயசு, 21 வயசு, 22 வயசு, 23 வயசு இருக்கக்கூடிய இன்னும் 4 நபர்கள், எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு, ராகமையில கைது செய்யப்பட்டு இந்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் ஆக்கல விளக்கமறியல்ல வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னு பார்க்க போனா, இப்ப நீங்களும் பார்த்திருப்பீங்க, நேத்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிருக்கும். அந்த வீடியோல ஒரு அக்கா ஒருத்தவங்க, ஒரு இளம் அக்கா ஒருத்தவங்க, நான் நினைக்கிறேன் ஒரு 30ல இருந்து 40 வயசு வரும்னு, அவங்கள ஒரு கதிரையில உட்கார வச்சு இந்த தலைமுடியெல்லாம் ஒரு அக்கா, ஒரு பெண் ஒருத்தவங்க, இளம் பெண் ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி பின்னுக்கெல்லாம் இப்படி தலைமுடியை கட்டாயப்படுத்தி வெட்டுறாங்க. வெட்டுறது மட்டும் இல்லாம கன்னத்துல இப்படி சலார்னு அறையிறாங்க. அதை இன்னொருத்தவங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு போட்டு அதை அப்படியே வீடியோவையும் வந்து Facebookல போடுறாங்க. ஏன் இவ்வளவு மோசமா சித்திரவதை பண்றாங்க அந்த அக்காவை என்னன்னு பார்க்க போனா, அந்த அக்கா இவங்கட கடையில ஏதோ சாப்பிடுறதுக்கோ ஏதோ ஒரு பொருள் உண்டு, ஏதோ ஒரு கொஞ்சம் பொருள் உண்டு திருடிட்டாங்க. திருடி அந்த திருடுறதும் மாட்டுப்படுற மாதிரிக்கு திருடி இருக்காங்க, சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த அக்காவை பார்க்க ஒரு அப்பாவி அக்கா மாதிரி இருக்காங்க, ஒரு அப்பாவி மாதிரி இருக்காங்க. ஒரு திருடுறதுக்கான அறிகுறியா அவங்கள்ட்ட இல்ல, ஒரு மரியாதையான ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காங்க. ஆனா திருடி இருக்காங்க. திருடுறது தப்பு தான். திருட்ட நாங்க நியாயப்படுத்த முடியாது, சரி என்று சொல்ல முடியாது. ஆனா அவங்களை பிடிச்சு என்ன செய்யணும்? கோபத்துல ஏசலாம், பேசலாம், என்ன செய்யணும்? போலீஸுக்கு தெரியப்படுத்தி போலீஸ்ட கொடுத்துருவோம். ஆனா அது அவங்க மட்டும் இல்ல, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க தவறு பண்ணினா அவங்கள பிடிச்சு அவங்கள தண்டிக்கிறதோ அவங்கள அடிக்கிறதோ மோசமான செயல்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி அதையும் மீறி செய்தா அது போலீஸ்ல சிக்கப்பட்டா எங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எங்கட வாழ்க்கையை திசை திரும்பி போயிடும். அதனால அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. சட்டம் ஒன்று இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்ப அந்த விஷயம் பெருசா வைரலானதன் பிற்பாடு போலீஸுக்கு தெரிய ஒரு நாள் கூட முடியல. போலீஸ் அது சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் அந்த முழு டீமையும் கைது பண்ணி இப்ப ஆக்கள் விளக்கமறியல்ல ஜெயிலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுண்டு. இதை விட இலங்கை நாட்டுல கதைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் சும்மா பொலிட்டிக்கலா மக்களுக்கு சும்மா செய்தி மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஆனா மக்களுக்கு தேவையானது இதுதான். ஏனென்றா விழிப்புணர்வா இருக்கணும். மக்களுக்கு இப்ப சின்ன சின்ன கோபம் வரும்போதே கொலை செய்கிறாங்க. பாருங்கள், சொந்த தாயை 20 வயசு இருக்கக்கூடிய மகன் அடிச்சே கொலை செய்திருக்கிறார். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? அந்த மகன் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பாதையில போகக்கூடிய, நல்ல சிந்தனையில இருக்கக்கூடிய, நல்ல நண்பர்களோட, நல்ல மனிதர்களோட பழகக்கூடிய நபராக இருப்பேர் என்று நான் நினைக்க இல்லை. ஏனென்றா ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தா இது போல செய்ய மாட்டேர். சில செய்திகள்ல சில ஆட்கள் கதைக்கிறத பார்க்க கிடைச்சது என்றால், அந்த 20 வயசு இருக்கக்கூடிய மகன் தாயிட்ட 1000 ரூபாய், அதாவது மதுபானம் குடிக்கிறதுக்காக, போதைப் பொருள் பாவிக்கிறதுக்காக தான் அந்த 1000 ரூபாய் கேட்டு தாய் தராதனால தான் அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்றத பார்க்க கிடைச்சது. ஆனா போலீஸ் அதை உறுதிப்படுத்தினாதான் நம்ம சொல்ல முடியும். சும்மா அக்கம் பக்கத்துல அங்கங்க Facebookல கதைக்கிறாங்கன்றதுக்காக கதைக்க முடியாது. அப்படி கதைக்கிறத பார்க்க கிடைச்சது. உண்மையான்றது எனக்கு தெரியாது. ஆனா போலீஸ் விசாரணையில சொல்லி இருந்தா நானும் சொல்லியிருப்பேன். போலீஸ் அதுல அந்த விஷயத்த சொல்ல இல்லை, அதனால நானும் சொல்ல இல்லை. இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க கிடைக்குது. சொந்தங்களே, கவனமாக இருங்க. இந்த சமுதாயத்துல நல்லதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல சிந்தனைகளை சிந்திங்க. அம்மா அப்பாக்களை நேசியுங்க, மனிதர்களை நேசியுங்க. நல்ல சிந்தனையோட வாழ்ந்துட்டு இந்த குறுகிய காலத்துல நல்லதை விதைச்சு போட்டு போவோம். சொந்தங்களே, அதை தான் சொல்ல முடியும். இந்த நாள் எனக்கு, உங்களுக்கு, உங்களோட குடும்பம், எந்த குடும்பம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இன்றைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு, நாளாண்டைக்கு, எல்லா நாளும் வாழணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றேன். நாங்கள் மனிதர்கள் மட்டும் இல்ல, கடலுக்குள்ள எத்தனையோ மீன்கள் இருக்குது. இந்த பூமியில சின்ன சின்ன பூச்சி, இந்த மாதிரி பூச்சி பட்டைகள் இருக்கு. எல்லாம் உயிர்கள் தானே. எல்லாத்துக்குமே குடும்பம் ஒன்று இருக்கு தானே. எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் கடவுளை வேண்டிக் கொள்றேன்னு சொந்தங்களே. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.